Audio Jungle. Hi, welcome to Bless Program. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வால்யூமும் ப்ளஸ் ப்ரோக்ராம் முடியுமா? உங்களை மீட் பண்ணுற ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் அவங்களுடைய காமிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் சாங் பாடினீங்க. இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரான ஒரு சாங்குக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்ஷன் பண்ண என்ன பண்ணணும் ஆனி? எம்ஸ் இருக்கணும். ஓகே, இந்த சின்ன சூப்பர் ஆக்ஷன் பண்ணிடலாமா? சூப்பராக பண்ணிட்டீங்க. யா குட்டீஸ், ஓகே, இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணி ப்ரைஸ் பண்ண போகிறோம். வர்ஷிப் பண்ணி ப்ரைஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? உன்னதமான
ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக வசி பண்ணீங்க. ஓகேக்கா, இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி பார்க்க போகிறோம்? நம்ம பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம மக்களுக்காக காடோட வேர்டை கொடுக்குறாங்க, காடோட லவ்வை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸில் நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் ப்ராஃபிட்ஸ் வந்து இழந்து போனவங்க, த பீப்புள் தோஸ் ஹூ லாஸ்ட், எதெல்லாம் வந்து இழந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் எந்த ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அபவுட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் காட். இப்போ தீர்க்கதரிசிகள் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். தீர்க்கதரிசிகள்னால் யார்? அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடத்தில் போய் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சில நேரம் எச்சரிப்பின் செய்தியாக இருக்கலாம், சில ஆறுதலின் செய்தியாக இருக்கலாம், சில நேரம் ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருக்கலாம். அப்படி தான் ஒரு நாள் வந்து எலியா அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் ஏற்கனவே எலியாவிட நிறைய காரியங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ எலியா அதை அரசர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அவருடைய வார்த்தை அல்லாமல் மழை பெய்யாது, ஸோ பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எலியா, அவர் தேவ மனுஷன் இல்லையா? எலியாவை ஆண்டவர் வந்து காகங்களை கொண்டு போஷித்து காப்பாற்றினார். அந்த ஆற்று தண்ணீரை குடித்து கொண்டு இருந்தார். அதுவும் காலியான உடனே இப்போ ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, எலியாவை நீ சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், உனக்கு சாப்பாடு எல்லாம் தருவாங்க, தங்குற இடம்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னது நடக்குமா நடக்காதா? அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பின எலியா தீர்க்கதரிசி நேராக போனார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சாரிபாத் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு விதவையை பார்க்குறார். அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி, சரி ஒரு ஆள் தண்ணி கேட்குறாங்க தாகத்துக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தண்ணி எடுக்க போனாங்க. எலியா சொன்னாங்க, ஏம்மா நீ தண்ணி கொண்டு வரும்போது எனக்கு ஒரு 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 அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வான்னு சொன்னாங்க. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமான மாவு அது எண்ணெய் ஒன்றுமே இல்லை, ஏன்ட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு குடம் எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவு இருக்குது. இது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நானும் என் பையனும் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பட்னினால் சாக போகிறோம், தேசத்தில் வர பயங்கர பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எலியா சொன்னார், ஏம்மா நான் சொன்னதை நீ செய், முதல்ல நீ எனக்கு போய் என்ன செய், அப்பா சுட்டு கொண்டு வா, இந்த பஞ்செல்லாம் முடிய தட்டியும், தேசத்தில் தேவன் மழையை கட்டளிட தட்டியும் உன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற அந்த மாவு குறையாது, அந்த எண்ணெயும் குறையாதுன்னு சொன்னாங்க. இந்த அம்மா உடனே அதை நம்பினாங்க. ஏன்னா இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா? ஸோ கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நேராக போனாங்க. அழகாக போய் இந்த எண்ணெயெல்லாம் வச்சு விறகுல அடுப்பு வச்சு நல்லா ஒரு சூப்பரான அப்பம் சுட்டு கொண்டு வந்தாங்க. யாருக்கு? எலியாவுக்கு. எலியா சொன்ன மாதிரியே இவங்க அப்பத்தை கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க அந்த மாவு பிசுற தொட்டி இருக்குல்ல, நம்மலாம் இப்போ சப்பாத்தி பூரிலாம் சுடுவதற்கு என்ன செய்வாங்க, மாவை போட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா புரட்டுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த அந்த மாவு பிசைகிற தொட்டின்னு சொல்லுவாங்க. தொட்டி அப்படி நிறைஞ்சு மாவாக இருக்குது. அப்போது எண்ணெயும் அப்படி ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அம்மா தீர்க்கதரிசியை சொன்னாங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலேயே என்ன செய்யுங்க, தங்கியிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த பஞ்சகாலம் முடிய தட்டியும் இந்த அம்மா அவங்களுக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பம் சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விதவைனா ரொம்ப பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கணவர் இருக்க மாட்டாங்க இல்லையா? கணவர் இறந்த பிறகு தான் அவங்கள விதவைன்னு சொல்லுவாங்க. அவங்க பையன் தான்ல, இந்த பையன் என்ன தெரியுமா செஞ்சான்,
நல்லா அம்மாவுக்கு பிரியமாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு, சுகம் இல்லாமல் ஆயிட்டாரு. நமக்கும் சில நேரம் வியாதிகள் வரும்ல, அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் சரியாகவே இல்லை. ஸோ படுக்கையாக ஆயிட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகி அவன் மரிச்சு விட்டான். பாருங்கள், இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஆறுதல் இந்த பையன்தான், அவனும் இறந்துட்டான். உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போது எலியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டாங்க. பாருங்கள், என் பையன் இறந்துட்டான், எனக்கு என்ன இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போது இந்த மகனை நேர மாடியில் எலியா தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்களே அந்த ரூம்குள்ளே கூட்டு போனோன்னே இவங்க கீழ் மாடியில் இருக்காங்க, இப்போ எலியா மேல் மாடியில் இருக்கிறார். அந்த பையனை சுற்றி ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த பையனுக்கு என்ன செய்யுங்க, உயிர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்தார் தெரியுமா? அவர் அந்த நாட்களில் என்ன செஞ்சார், குப்புற படுத்து 3 தடவை படுத்து அப்புறம் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த தம்பிக்கு உயிரை திரும்ப கொடுங்க, இந்த பையன் எழுந்திருக்கணும், அவங்க அம்மாவுக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவர் அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் இந்த தம்பிக்கு திரும்ப உயிரை கொடுத்தாங்க. இந்த தம்பி எழுந்து நின்றான், சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க, கீழே கொண்டு போய் அவங்க அம்மா கையில் இந்த தம்பியை கொடுத்தாங்க. தம்பிக்கு மகிழ்ச்சி, அவங்க அம்மாவுக்கும் மகிழ்ச்சி, அப்புறம் இவருக்கு ரொம்ப 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 என்னது மகிழ்ச்சி. கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக கஷ்டப்படுகிற, துக்கப்படுகிற, வேதனையில் இருக்கிறவங்கள தேற்றுகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? சார், நீங்கள் கேட்கலாம், அங்கிள் இந்த நாட்களில் எங்களுக்கு அந்த தீர்க்கதரிசியின் அபிஷேகம் கிடைக்குமான்னா கட்டாயம் கிடைக்கும். யார் கிடைக்கும்னா, யார் வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்களோ, யார் வாஞ்சியோடு விரும்பி கேட்குறாங்களோ, யார் ஆண்டவருக்காக நான் பயன்படணும்னு விரும்புகிறாங்களோ, யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவரே நான் உங்கள் சித்தம் செய்ய விரும்புகிறேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசின்னு அபிஷேகத்தை கொடுக்குறார். சாமுவேலுக்கு கொடுத்தார் இல்லையா? சாமுவேல் சமத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே இந்த ப்ராஃபிட்டிக் கிஃப்ட்டை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வந்து இறங்குவார், நமக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். சரி, அந்த அபிஷேகம் எதற்கு சொல்லுங்க பார்ப்போம், இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சோர்வுற்றிருக்கிறவர்களை தேற்றுவதற்கு, இழந்த மக்களுக்கு திரும்பி கொடுப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஸோ பாய் குட்டீஸ். பார்த்தீங்களா, ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணோம். ப்ராஃபிட்ஸ் வந்து காடோட அந்த விஷன் அவங்க வச்சு அவங்க வந்து இழந்து போனவங்களுக்கு தே பிரிங் ஹோப், ரைட்? ஸோ அவங்க வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ஸ் ஆக போகிறீங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இழந்து போனவங்களுக்கு நீங்கள் வந்து ஹோப்பை கொண்டு வர்ற பீப்புளாக நீங்களும் மாறணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நம்ம லாஸ்ட் வீக் யாரை பற்றி பார்த்தோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, மெர்காஷியஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வாரமும் அந்த கண்டினியூஷன் தான் இருக்குது, போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீக் மர்காஷிஸ் அவங்கள பற்றி பார்த்தோம்ல, இன்னைக்கு அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் குட்டீஸ், லாஸ்ட் வீக் நம்ம நியூ ஷைனிங் ஸ்டாரோட ஸ்டார்ட் பண்ணோம்ல, மர்காஷியஸ் அவங்கள பற்றி தானே பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு 22 வயது இளம் வாலிபன் ஏசப்பாவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து உடனே வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு மிஷினரியாக தன்னை ஒப்பு கொடுத்து கால்டுவெல்குள்ளே நம்ம இந்தியாவு கூட எப்படி வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அவங்க வந்து 1875 வருடம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்து 1 வருடம் இடையன்குடியிலே இருந்து ஊழிய பயிற்சி கால்டுவெல் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியையும் கால்டுவெல் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம இடையன்குடி பக்கத்துலேயே ஒரு ஊர் இருந்துச்சு. அது என்ன ஊர் பவின்? நாசரேத். ஆமாம், நாசரேத். அந்த ஊருக்கு தான் மர்காஷியஸ் அவங்க ஊழியம் செய்ய போனாங்க. அந்த டைமில் 1876 வருடம் அந்த டைமில் ஒரு மழைக்காலம் இருந்தது, மழைக்காலமாக இருந்துச்சு. அப்போ நாசரேத்தில் வந்து பெரும் மழை பெய்ந்தது, பஞ்சம் எல்லாம் நிலவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் காலரா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் அந்த ஊர் மக்களிடையே வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சது. அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் இந்த காலராங்கிற கொடிய நோய் வந்து பரவ ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மாண்டு போனாங்க.
நிறைய மக்கள் வந்து மாண்டு போனாங்க. அதனால நிறைய சிறு பிள்ளைகள் வந்து அனாதைகளாக ஆக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்தா மர்காஷியஸ் ரொம்பவே மனம் நொந்து போனார். அவங்களுக்காக ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாசரேத்தில் ஒரு விடுதி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த விடுதிக்கு பேர் அனாதை சாலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த விடுதியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பல பிள்ளைகள், பல மதத்தை சார்ந்த, பல பிரிவை சார்ந்த பல சிறு பிள்ளைகள் அந்த விடுதியில சேர்க்கப்பட்டாங்க. அந்த விடுதியில இருந்து அந்த சிறு குழந்தைகளுக்கு மர்காஷியஸ் அவங்க கல்வி சொல்லி கொடுத்தாங்க, நல்லா படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த அனாதை சாலைங்கிற அந்த விடுதி தான் பிற்காலத்துல தொழிற்கூடமா மாறுச்சு குட்டீஸ். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் மர்காஷியஸ் அவர்கள் வந்து அந்த கிராமத்தில் ஏசப்பாவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு ஏசப்பாவை பற்றி அழகாக எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு ஜனங்கள் இடத்துலையும் சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்துலையும் பஞ்சத்துலையும் கொள்ளை நோயின்லையும் வந்து ரொம்ப துயரத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மர்காஷியஸ் அழகாக கொண்டு சென்றாங்க. அதையெல்லாம் கேட்ட ஜனங்கள் வந்து ரொம்பவே வந்து மன ஆறுதல் அடைந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா பற்றியும் ஜனங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. மர்காஷியஸ் அவர்கள் அந்த போர்டிங் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணது மூலமா நிறைய பிள்ளைகள் வந்து அங்க வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவை கொடுத்தாங்க. அந்த போர்டிங் ஸ்கூல்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் வந்து போர்டிங் ஸ்கூல் நடந்தது. அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து திருமண வயது அடைந்ததுக்கு அப்புறமா அந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஏற்ற துணையை ஏற்படுத்தி தந்து ஒரு நல்ல திருமணத்தையும் வந்து செய்து வருகிற பொறுப்புல மர்காஷியஸ் இருந்தாங்க. இது போல மக்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை அடைகிறதுக்கு நிறைய காரியங்களை இந்த மர்காஷியஸ் அவர்கள் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. ஏசப்பாவை பற்றி பல ஊர்களுக்கு சென்று ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்று கொண்டே இருந்தாங்க மர்காஷியஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 1878 வருடம் அந்த போர்டிங் ஸ்கூலில் படித்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஹையர் எஜுகேஷனாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஒன்று அமைத்து அங்கே வந்து இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்து சிறந்த ஆசிரியர்களாகவும் மர்காஷியஸ் அவர்கள் மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 1872 வருடம் ஒரு அந்த நாசரேத் பகுதியில் ஒரு புதுசாக ஒரு இடத்தை வாங்கி அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன தெரியுமா பவின்? செயின்ட் லூக் ஹாஸ்பிட்டல். ஆமாம், செயின்ட் லூக் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த நாசரேத், அப்புறம் பக்கத்தில் வந்து உடன்குடி, காயாமொழி, காயல்பட்டினம், இந்த பக்கத்தில் இருந்த இந்த ஊர்களில் இருந்த ஜனங்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற ஜனங்கள் தங்களுடைய நோய் குணமாகிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் உணரத்தக்கதான கிருபையை அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு சிறப்பாக மர்காஷியஸ் அவர்கள் வந்து அந்த மருத்துவமனை மூலமாகவே வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்றவராக இருந்தார். மர்காஷியஸ் வந்து ஒரு மருத்துவர் இல்லையா? ஸோ அவர் வந்து மருத்துவ பணியின் மூலமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அதிகமாக மக்களுடைய மனங்களில் கொண்டு சேர்த்தாங்க. எல்லா இடங்கள்லையும் கொண்டு சேர்த்தாங்க. நிறைய மக்களுக்கு வந்து மருத்துவ சேவையெல்லாம் செய்தாங்க. இந்த காலாரா நோயில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் இந்த மர்காஷியஸ் அவர்கள் செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலரா நோய் மூலமாக நிறைய ஜனங்கள் இறந்து போனாங்க. அப்புறம் வந்து அந்த இறந்து போன அந்த ஜனங்களுடைய உறவினர்களெல்லாம் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் பசியால் பாதிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த மர்காஷியஸ் அவர்கள் வந்து அப்போ அவர் அங்கே நாசரேத்தில் கட்டியிருந்த செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல், இப்போ இருக்குது இல்லையா செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல், அது வந்து மர்காஷியஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து அவர் போய் மன்றாட ஆரம்பித்தார். ஜனங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கிறதுக்காக அவங்க வந்து எவ்வளோ கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உறவினர்களெல்லாம் இழந்து எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் போய் மண்டிட்டு ஆண்டவரிடத்துல ரொம்ப மன்றாட ஆரம்பித்தார். அவங்களுக்காக அதிக நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் விளைவாக அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தார். தினமும் வந்து 365 நாட்களும் இந்த நாசரேத்தில் இருக்கிற அந்த சர்ச்சில் வந்து திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் நாசரேத்தில் இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் அந்த சர்ச்சில் தினமும் காலை 7 மணி ஆராதனையில் வந்து டெய்லி வந்து திருவிருந்து கொடுத்துட்டு வராங்க. இது வந்து மர்காஷியஸ் அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை வந்து அது தொடர்ந்து கொண்டே வருது குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க வந்து மர்காஷியஸ் ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் எழும்பி பிரகாசிச்சிருக்காங்க, இன்னும் அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். அது வரைக்கும் காத்துருங்க. until then bye. குட்டீஸ் பார்த்தீங்களா,
நம்ம இந்த ப்ரெசன்ட் டைமில் ஒரு 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 க்ரூவலான ஒரு டிசீஸ் வந்துச்சு. கொரோனா இல்லையா? கொரோனா டைமில் நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசித்தோம். ஸோ அதே மாதிரி அந்த டைம்லையும் காலராக்கு பீப்புள் அதே மாதிரி இருந்திருக்காங்க. பட் நம்ம மெகாஷியஸ் அவரோட லைஃப்பையே பொறுப்பெடுத்தாமல் அவர் நான் அப்படின்னு யோசிக்காமல் ஏசப்பாவோட லவ்வை எவ்வளோ அழகாக ஷோ பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அவங்க ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி கிட்ட இருக்கிற ஊரில் இங்கே இவ்வளோ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் இது மட்டும் பண்ணலை, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்ட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். மறக்காமல் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஆண்டி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம சூப்பரான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போறோம். நம்ம ஜானட் ஆன்ட்டி சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி தர போறாங்க. இங்க அத்தை எனக்கு இது கொடுத்தது, இங்க பாருங்கம்மா. அத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களா? நல்லா இருக்கே, இதை போட்டு பார்க்கலாமா? அழகா இருக்கு ஷைலோ, உனக்கு நீ இதை பத்திரமா வச்சுக்குவியா? அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் பத்திரமா வச்சுப்பேன். இதை நீ பத்திரமா வச்சுக்கிறியா? சரி, இதே நீ பத்திரமா வச்சுக்கிறீல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு நெக்லஸ் இருக்கு, அதை நீ பத்திரமா வச்சுக்குவியா? அது என்னது? பைபிள்ல நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம்ல போட்டிருக்கு, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை நீ எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து உன் கழுத்திலே கட்டிக்கொள். அதாவது நம்ம பேரண்ட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அட்வைஸும் தான். நீங்க ஆனா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல. என்னடா இவங்க எப்ப பாரு கண்டிஷன் பண்றாங்க, ரொம்ப அதை செய்யாத இதை பண்ணாதன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஃப்ரீயாவே நம்மளால இருக்க முடியல அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. ஆனா நீங்க வளர்ந்து பெரியவங்களாகும் போது, நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் நீங்க வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் நீங்க போகும்போது, தனியா இருக்கும் போதும் உங்க அம்மா அப்பாவுடைய ப்ரேயர்ஸும் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் உங்களை பாதுகாக்கும். அடுத்த வசனத்திலே போட்டிருக்கு, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் என்று. ஓகேவா? அப்போ இனிமே இந்த மாதிரி நெக்லஸ், இந்த வளையல், பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அம்மா அப்பாவோட டீச்சிங். எஸ், வெரி குட். பை குட்டீஸ். பை குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ், இப்போவும் ஒரு க்ரியேட்டிவான செக்மெண்ட் வந்துட்டோம், நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான செக்மெண்ட். ஓகே, உங்கள் பேப்பர், ஸ்கெட்சு, க்ரையான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீக்கிரமாக உட்காருங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆர்ட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், இந்த ஆர்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போ நாம் சூப்பரான ஒரு ஆர்ட்டு வரைஞ்சிடலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்களா? அந்த ஆர்ட் வரைகிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒயிட் பேப்பர், பிளாக் பென், கலர் பென்,
ஆர்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல. ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச்லையுமே ரீசெண்டாக சூப்பரான ஒரு ஆர்ட் காம்படிஷன் நடந்தது. இங்கே உள்ள எங்கள் குட்டீஸ் எல்லாருமே அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வேறு லெவலில் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க பயங்கர அழகாக பெயிண்டிங் பண்ணாங்க, ட்ராயிங் பண்ணாங்க, பென்சில் ஷேட்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதையுமே நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஷோகேஸ்லாம் பண்ணியிருந்தோம். நீங்கள் இப்போ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்காங்களே. இப்போ சொல்லிட்டு அந்த ஆட்டையும் ஸ்ரீநத்தோட நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டீஸ், இப்போயும் ஒரு முக்கியமான செக்மெண்ட். நம்ம ஜினி ஆண்டி வந்து இந்த வார ப்ரோக்ராமில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் கேட்டிருந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸையும் இப்போ சொல்ல போகிறாங்க. ஸோ போய் பார்த்துடலாமா? பார்த்துலாமே. ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இப்போவும் நாம் லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி உள்ள கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சம் எந்த தேசத்தில் கொடியதாக இருந்தது? ஆன்சர் சமாரியா. செகண்ட் கொஸ்டின், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா யாரை பார்த்து கூறினார்? ஆன்சர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. தேர்ட் கொஸ்டின், ஜியு போப் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எந்தெந்த பாடங்களை கற்றுக் கொடுத்தார்? ஆன்சர் தமிழ், தெலுங்கு. ஃபோர்த் கொஸ்டின், ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சில தமிழ் நூல்கள் யாவை? ஆன்சர் திருக்குறள், நாலடியார், திருவாசகம். ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரிபாத் விதவைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? செகண்ட் கொஸ்டின், எலியா பிள்ளையின் மேல் எத்தனை தரம் குப்பர விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் நாம் பார்த்த சைனிங் ஸ்டார் யார்? ஃபோர்த் கொஸ்டின், மழை காலத்தில் எந்த தொற்று நோயால் மக்கள் அவதிப்பட்டனர்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. சீக்கிரமாக உங்கள் ஆன்சர்ஸை ஸ்ரீநத்தோட நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. குட்டீஸ், இப்பையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். வேகமாக போய் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. ஆனி, நம்மளும் போய் நம்ம பைபிளை எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த வசனம் கேட்குறீங்களா? சீக்கிரம் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. அதுக்குள்ளே படிச்சிட்டிங்களா? சீக்கிரம் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வேர்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. மறக்காம இதோ ஸ்ரீநத்தோட நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டீஸ், இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. பாதையும் கூடாரம் அழுகாமலே அதிசயம் பண்ணுவார். நேரத்தில் துணையாக நீதிக்கு வழியாக கர்த்தரே தோன்றுவார். உன் சுவாசத்தில் விசுவாசமா நேசித்தார், அவர் பேசுவார். மாறுமே மாறுமே வாடிய நாட்கள் மாற்றியே வைத்தது இயேசுவின் வார்த்தை. மாறுமே மாறுமே வாடிய நாட்கள் மாற்றியே வைத்தது இயேசுவின் வார்த்தை. ஆறுமே ஆறுமே நெஞ்சிலே காயம் ஆறுதல் தந்தது தேவனின் வார்த்தை. தீருமே தீருமே வேதனை எல்லாம் ஆனந்தம் வந்தது ஆண்டவர் அன்பார். பாடு தேவனுக்கு
சென்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணீங்களா? யா ஆனி எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனி குட்டீஸ், இன்னைக்கு பிளஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டினியூஸாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேவா? எல்லா சண்டே ஈவினிங் 5க்கு நம்ம ஜயன் டிவி சர்ச் சேனலில் வந்து நமக்கு இந்த பிளஸ் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான பிளஸ் ப்ரோக்ராமில் நானும் ஆனி உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.